டெல்டா பகுதியில் குறிப்பாக சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் இந்த பகுதியில் வந்து மும்முனை மின்சாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆழ்துறை கிணறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் வரலையும் பாசனம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரங்கிறது 2 ஏக்கருக்கே பத்த மாட்டேங்குது. ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக இருக்கிற கோடை காலத்தில் இருக்கிற வெயிலோடு இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு கூட அந்த தண்ணி வயல் நிற்க மாட்டேங்குது. அதனால் மும்முனை மின்சாரம் இல்லாததுனால வேறு வழியே இல்லாமல் இப்போ விவசாயிகள் கிட்டத்தட்ட பல 100 ஏக்கர் வந்து மின்சாரம் இல்லாதால வேறு வழியே இல்லாமல் எல்லாம் பூ வர்ற அந்த சூழ் பயிரில் வந்து எல்லாம் காஞ்சிட்ருக்கு. இன்னும் அது சரி, அதுதான் இல்லை, சரி மேட்டூராவது நமக்கு இப்போ ஜூன் 12 திறந்துருவாங்க, அதில் தண்ணி வந்துன்னா எப்படியாவது ஆறு வடவாரில் நமக்கு தண்ணி வந்துடும் வாய்க்காலில், நம்ம ஏதாவது அதை காந்து போகலான்னா அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார இழப்பை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு உரம்லாம் வந்து தங்க விலைக்கு அளவுக்கு விற்க ஆரம்பிச்சிச்சு. உரம் ஆள் கிடைக்கல, விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல, ஆள் கூலி வந்து தாறுமாறாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் பொறுத்துக்கிட்டு இவ்வளோயும் சகிச்சுக்கிட்டு நாங்கள் விவசாயம் பண்ணி எங்களுக்கு போதுமான விலையும் கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்து குறுவை தொகுப்பு வெறும் 184 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. 134 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து போதுமானதாக இருக்காது. நாங்கள் வந்து இவ்வளோ இழப்பை ஏற்பட்டு வெறும் கடலில் வந்து பெருங்காயம் கறக்கிற மாதிரியான தொகை தான் இது. பாதிக்கப்பட்ட எல்லா விவசாயிகளுக்கும், அது குறிப்பாக டெல்டா பகுதி நான் டெல்டா பகுதி இல்லாமல் பாதிக்கப்பட்ட எல்லா விவசாயிகளுக்கும் இழப்பீடு பெற்று தர்றதுக்கு அரசு வந்து முன் வரணும். அதோடு இல்லாமல் அடுத்த போக எங்களுக்கு இனிமேல் வந்து நாங்கள் சம்பா சாகுபடி பண்ணுறதுக்கான ஒரு சூழல் அமையுமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா இனிமேல் வந்து வர்ண பகவான் கருணை காட்டி மழை வந்து கர்நாடகா அணைகள்லாம் நிரம்பி அங்கே உபரி தண்ணியை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாகிட்டு இருக்கு. அதெல்லாம் தமிழ்நாடு அரசு வந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் நம்முடைய உரிமைகளை கேட்டு பெறதில் கொஞ்சம் கூட சலிக்கக்கூடாது. எதுக்கும் சமரசமற்ற ஒரு போராட்ட குணத்தோடு செயல்படணும். அதே போல் விவசாயிகளுடைய இந்த கடன் தள்ளுபடியில் இன்னும் சொல்லணும்னா பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த அரசு மேலே சொன்னாலும் கூட புதுசாக வந்திருக்காங்க, நாங்கள் அதை செய்வோம்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நாங்கள் சொல்கிறோம், இந்த மும்முனை மின்சாரத்தை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக குறைந்தபட்சம் ஒரு 18லேருந்து 20 மணி நேரம் கொடுத்தா கூட ஓரளவு நாங்கள் சமாளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். உடனடியாக கொடுக்கணும்னு தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். விவசாயிகள் கடன்லேயே பிறந்து கடன்லேயே சாவறான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லையா? இந்த அரசு நாங்கள் வந்தால் அது செய்வோம் இது செய்வோம், பாலாறும் தேனாரும் ஓடுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு பாலாறு தேனாரெலாம் வேணாம், எங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணுங்க, எங்களுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இங்கே பாருங்கள், எங்கள் கிட்டத்தட்ட இதில் ஒரு 7 ஏக்கர் இந்த ஒரு போர் வச்சு நாங்கள் பாசனம் பண்ணி இப்போ 2 ஏக்கருக்கு கூட இல்லாமல் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 5 மணி நேரம் மும்முனை மின்சாரம் வந்தால் என்ன பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த எல்லாம் சூழ் பயிராக இருக்குது பாருங்கள், எல்லாம் சூழ் பயிர். இதெல்லாம் நாங்கள் என்ன குழந்தைய வந்து கொல்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. இந்த சூழல்லாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அவருடைய கவனத்துக்கு போமான்னாலாம் தெரியல. ஆனால் வந்து விவசாயி, ஒரு நாட்டில் வந்து விவசாயி வந்து அவன் வந்து வஞ்சிக்கிறான்னா கண்டிப்பாக வந்து அந்த நாடு வந்து சுபிட்சமாக இருக்காதுன்னு அர்த்தம். உண்மையிலேயே இந்த விவசாயிகள் சுபிட்சமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நாடு செழிப்பாக இருக்கும். ஆனால் இந்த எங்களுடைய அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு 15-20 நாளில் இந்த மும்முனை மின்சாரங்கிறது ஒரு எட்டா கனியாக போயிட்டு இருக்குது. எதுக்குன்னு எங்களுக்கே புரியல. சாதாரணமாக ஒரு 20 மணி நேரம் வந்தால் கூட எங்களுக்கு பத்தாது. ஏன்னா ஒரு போர் வந்து 24 மணி நேரம் 20 மணி நேரம் ஓடினா தான் வந்து ஒரு 5லேருந்து 7 ஏக்கருக்கு பாசனம் வரும். அது இப்போ வந்து சூப்பர் எல்லினோன்னு சொல்லிட்டு வெயில் வந்து கடுமையாக இருக்குது. அதனால ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கூட ஒரு நாளைக்கு தண்ணி வச்சுருப்போம்னா மறுநாள் காலையில் வந்தால் தண்ணி லேசாக தான் ஈரம் தான் இருக்குது. இந்த சூழலில் நாங்கள் இவ்வளோ கடன் வாங்கி இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு 35,000 40,000 ரூபா செலவு பண்ணி இது இப்போ வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ ஒரு குழந்தைய வந்து பறி கொடுக்குற மாதிரி இந்த பயிரை பயிர் வந்து காயறது, எங்கள் வயிறு எரியுது. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக மும்முனை மின்சாரத்தை கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யணும்னு தமிழ்நாடு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
134 கோடி ரூபா குறுவை தொகுப்பு ஒதுக்கியிருக்காங்க. அது எதுக்கு? இது கடலில் கலைக்கிற பெருங்காயம் மாதிரி தான் அது. நாங்கள் கிட்டத்தட்ட பல ஆயிரம் செலவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு நாங்கள் பண்ணால் அவங்க என்ன ஒரு 5000 3000 கொடுப்பாங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு அந்த ஒரு ஏக்கருக்கு என்ன உர செலவு ஆகுமோ அந்த செலவு நீங்கள் கொடுக்கணும். வெறும் 130 என்ன 3000 4000 ஒரு ஏக்கருக்கு 2500 3000 கொடுப்பீங்க. அது என்னத்துக்கு ஆகும் எங்களுக்கு? அது தண்ணி வைக்கிறதுக்கு ஒரு நடைக்கு தண்ணி வைக்கிறோம்ல, அந்த செலவுக்கு கூட ஆக மாட்டேங்குது. நம்ம செய்கிற திட்டம் விவசாயிகளுக்கு பயனடைகிற மாதிரி இருக்கணும். வெறும் 134 கோடி ரூபா எப்படி அது நமக்கு போதுமானதாக இருக்கும்? 100 விவசாயியில் 10 விவசாயிக்கு தான் நீங்கள் கொடுக்க முடியும். 100 விவசாயிக்கு என்ன எப்படி கொடுக்க முடியும்? ஒரு ஊரில் 10 விவசாயி கொடுத்து பாக்கி 90 விவசாயி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுங்க, இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக யாருக்கும் கொடுக்கலன்னா கூட பிரச்சனை இல்லையா? அது வேறு வழியில் ஏதாவது விவசாயிகளுக்கு இப்போ நன்மை பாய்க்கிற மாதிரி திட்டங்களை கொண்டு வாங்க. அப்படின்னா இந்த அரசுக்கு விவசாயிகளை பற்றி எந்த புரிதலும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், விவசாய சங்க தலைவர்களை கூப்பிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் என்ன விவசாயிகளுக்கு என்ன தேவைன்னு கேட்கணும். அவர் யாரையுமே சந்திக்கலைனாக்கா அது என்ன சொல்கிறது, முன்னணி விவசாய சங்க தலைவர்கள் கூப்பிட்டு விவசாயிகளுக்கு என்னென்ன வேணும், என்ன செஞ்சால் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டு ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும்.